இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் WWE மேலும் பல ரெஸ்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது யார் யார் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் WWEல சமீபத்தில் நடந்த உண்மையான சண்டை ஒரிஜினலாக அடிச்சுக்கிட்டாங்க. அது யார் யார் என்ன நடந்துச்சுன்றதை ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்காக ரெஸ்லிங் பார்க்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற விஷயம் WWE யார் யாரை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க 2025 ஒட்டுமொத்தமாக WWE ரிலீஸ் பண்ணது யார் யாருன்றதை நம்ம ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஜனவரி மாதம் ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது யாருன்னு கேட்டிங்கன்னா மேல் ரெஸ்லர். அந்த மேல் ரெஸ்லர் யாருன்னு கேட்டிங்கன்னா டியூக் ஹாட்சன் அப்படின்ற மேல் ரெஸ்லர். அதுக்கப்புறம் இப்போ WWE ரிலீஸ் பண்ண லிஸ்ட்டில் அந்த வரிசையில் இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா பிளேர் டேவன்போர்ட் அப்படின்ற ஒரு உமன்ஸ் ரெஸ்லர். இது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் NXTயை சேர்ந்த ஈஷா டவுன் அப்படின்ற உமன் ரெஸ்லர். அதுக்கப்புறம் AOP மேனேஜராக இருந்த பால் எல்ரிங் அவரையும், அதுக்கப்புறம் AOP டீம் ஒட்டுமொத்தமாகவே அதில் 2 டேக் டீம் ரெஸ்லரையும் WWE இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் யாருன்னு கேட்டிங்கன்னா செட்ரிக் அலெக்சாண்டர், அவரையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் சோனியா டிவிலுக்கு கான்ட்ராக்டை எக்ஸ்டெண்ட் பண்ணாமல் அவங்களையும் ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் இம்பீரியம் கியோபெனிக் விஞ்ச் அப்படின்ற இம்பீரியம் சேர்ந்த ரெஸ்லர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் லூக்காஸ் ஆண்டர்சனை ரிலீஸ் பண்ணி WWE எதுக்காக ரெஸ்லரை ரிலீஸ் பண்ணாங்கன்றத தெரிஞ்சுக்கலாம். WWE ரெஸ்லரை எதுக்காக ரிலீஸ் பண்ணாங்கன்னா வருஷத்துக்கு ஒருக்கா ரிலீஸ் பண்ண வச்சிருக்காங்க WWE. அதுதான் கடந்த சில வருஷமாகவே ரெஸ்ல்மேனியாவுக்கு முன்னாடி WWE சில ரெஸ்லர் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே போல தான் இந்த வகையிலையும் இவ்வளோ ரெஸ்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறீங்கன்னா NXTலேருந்து சில ரெஸ்லர் மெயின் ரெஸ்லருக்கு வர போகிறாங்க. ரெஸ்ல்மேனியா முடிஞ்சோடனே அவங்களுக்காக ஸ்டோரி லைனை பில்ட் பண்ணுறதுக்காக இவங்களை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான ரெஸ்லர் எடுத்து வச்சதுனால சில ரெஸ்லருக்கு ஸ்டோரி லைன் இல்லைன்றனால ரிலீஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி WWE தரப்புலேருந்து ஒரு சில காரணங்கள் லீக் ஆகி வெளில வந்திருக்கு. ஏன்னா எக்கச்சக்க ரெஸ்லரை எடுத்தால் யாருக்கு என்ன ஸ்டோரி லைன் கொடுக்குறது, யாரை டிவி டைமில் காமிக்கிறது, யாரை லைவ் ஈவெண்ட்டில் காமிக்கிறன்ற குழப்பத்தில் இருக்கிறதுனால இந்த மாதிரி பல ரெஸ்லர் ரிலீஸ் பண்ணுவாங்க. சில ரெஸ்லரை புதுசாகவும் எடுப்பாங்கன்றதுக்காக இந்த மாதிரி செஞ்சுருக்கிறதாக WWE தரப்புலேருந்து ரூமர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. அடுத்த பார்க்க போகிற விஷயம் ட்ரிபிள் கட்சியை கடுப்பாகிய ரியல் ஃபைட் சம்பவம் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த வாரம் ஸ்மாக் டவுனில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒரு ட்ரிபிள் த்ரெட் எலிமினேஷன் சேம்பர் குவாலிஃபிகேஷன் மேட்ச் நடந்துச்சு. யூசோஸ் வர்சஸ் LA நைட் வர்சஸ் அதுக்கப்புறம் ட்ரீம் மேக்கர் டிரைவ். இவங்களுக்குள்ள ட்ரீம் மேக்கர் டிரைவும் LA நைட்டு என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிங்கன்னா யூசோஸ் அடிக்கிறாங்க. யூசோஸ் ஒரு பக்கம் கார்னர் கிக் விட்டுருந்தால LA நைட்டுக்கு தலையிலேயே ஒரு பளிர்னு ஒரு ஸ்லாப் மாதிரி வைக்கிறாரு ட்ரீம் மேக்கர். இதை பார்த்து கடுப்பான LA நைட் ட்ரீம் மேக்கர் டிரைவ்க்கு உண்மையிலேயே பளிச்சுன்னு பஞ்சு வைக்கிறாங்க. 2 பேருமே மாறி பஞ்சு வைக்கிறாங்க. இந்த ஃபைட் இப்போ அது ஸ்கிரிப்ட் மீறி ரியலாகவே இவங்க 2 பேரும் பஞ்ச் வச்சுக்கிட்டாங்கன்ற மாதிரி சொல்லப்படுகிறது. இதனால ட்ரிபிள் ஹெச் ரொம்ப பேக் ஸ்டீல் ரொம்ப காண்டாயிட்டார். இவங்க 2 பேரும் ரியலாக சண்டை போட்டுக்கிட்டதுனால ட்ரிபிள் வச்சு கொஞ்சம் காண்டா இருக்கான்ற மாதிரி சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச் நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா LA நைட்டு ஜேயூஸுக்கு ஃபினிஷிங் போடும்போது அந்த நேரத்தில் ட்ரீம் மேக்கர் LA நைட்டுக்கு தன்னோட கெல்மோரா கிக்கை ஃபேஸில் விடாமல் பேக்கில் தலையில் விட்டு இந்த மேட்சை முடிச்சு வின் பண்ணியிருப்பார். அதை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இது எதனால் நடந்த சம்பவன்றது இப்போ கிளியராக தெரிஞ்சிருக்கு. இப்போ இது மூலமாக இவங்க 2 பேருக்கும் ரியல் ஃபைட் கான்ட்ரவர்சி உருவாயிருக்குன்ற மாதிரி சொல்லப்படுகிறது. இது ட்ரிபிள் வச்சு பனிஷ் பண்ணுவான்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.